வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வரைவு வாக்காளர் பட்டியலில் தங்களின் பெயர் உள்ளதா என்று மேற்கண்ட இந்த 3 இணையதளங்களில் சரிபார்க்கலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவில் LVM-3M-6 ரக ராக்கெட் ஏவப்படுவதால் வருகின்ற டிசம்பர் 24ஆம் தேதி பழவேற்காடு மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடும் பனிமூட்டம் காரணமாக டெல்லியிலிருந்து புறப்பட வேண்டிய 63 விமானங்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது. சென்னை அருகே கோவளத்தில் 350 கோடி ரூபாய் செலவில் 6வது நீர்த்தேக்கம் அமைக்கும் பணிக்கு வருகின்ற 29ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்ட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 268 கோடி ரூபாயில் சோழிங்கநல்லூர் மற்றும் துறைப்பாக்கத்தில் வணிக வளாகங்களுடன் ஒருங்கிணைந்த மெட்ரோ நிலையங்களை கட்டுவதற்காக தனியார் நிறுவனத்திற்கு மெட்ரோ நிர்வாகம் ஒப்பந்தம் வழங்கியுள்ளது. சென்னை OMCA மைதானத்தில் ஜனவரி 8ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் புத்தக காட்சியை தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாத வாக்காளர்கள் மற்றும் புதிய வாக்காளர்கள் மற்றும் 18 வயது பூர்த்தியடைந்தவர்களுக்காக இன்றும் நாளையும் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 99,200 ரூபாயாகவும் 1 கிராம் 12,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 226 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. 2 நாள் பயணமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நெல்லை புறப்பட்டார். சென்னை பெசட் நகர் கடற்கரையில் மகளிர் சுய உதவிக் குழுக்களின் உணவு திருவிழா நாளை தொடங்கி வருகின்ற டிசம்பர் 24ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூரில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் சார்பில் இன்று தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாக்காவில் தற்காலிகமாக மூடப்பட்ட இந்திய விசா சேவை மையம் நேற்று முதல் மீண்டும் திறக்கப்பட்டது. 2024-25ஆம் நிதியாண்டிற்கான வருமான வரி அறிக்கையை இதுவரை தாக்கல் செய்யாதவர்கள் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் அவசியமாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 98% பொருட்களுக்கு வரிவிலக்கு தொடர்பாக இந்தியா ஓமன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 நாள் பயணமாக மேற்கு வங்கம் மற்றும் அசாம் மாநிலத்திற்கு செல்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் முடிவடைந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகியுள்ள நிலையில் 97 லட்சம் பேர் இப்பட்டியலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று முதல் வருகின்ற ஜனவரி 18ஆம் தேதி வரை புதிய வாக்காளர்களுக்கான படிவம் 6 விநியோகம் செய்யப்படும் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார். நேற்று அனுமன் ஜெயந்தி கோலாகலமாக நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் கொண்டாடப்பட்டது. இருதய இடையீட்டு சிகிச்சைகள் வெற்றிகரமாக நடைபெற்றதை அடுத்து அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார். ஓசூரில் வருகின்ற 27ஆம் தேதி காவேரி கூக்குரல் சார்பில் ஒருமுறை நடவு ஆயுள் முழுவதும் வரவு கருத்தரங்கு நடைபெற உள்ளது. இராணுவத்துறையில் வீர மரணமடைந்த படை வீரரின் வாரிசிற்கு கருணை தொகை வழங்கினார் அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் அவர்கள். சென்னை சோழிங்கநல்லூர் மற்றும் துறைப்பாக்கம் மெட்ரோ நிலையங்களில் வணிக வளாகங்களுடன் ஒருங்கிணைந்த நுழைவு மற்றும் வெளியேறும் கட்டமைப்புகளை வடிவமைத்து கட்டுவதற்கான ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்க நிர்வாகிகளுடன் டிசம்பர் 22ஆம் தேதியன்று அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. விவேகானந்தர் மண்டபத்திற்கு செல்ல தற்காலிகமாக படகு சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் மேலும் 125 மின்சார பேருந்து சேவையை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார். அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டங்கள், பேரணி உள்ளிட்டவற்றிற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் ஜனவரி 5ஆம் தேதிக்குள் வெளியிட தமிழ்நாடு அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற 4 நாட்களுக்கு வறண்ட வானிலை நிலவும் என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள ஒருங்கிணைந்த வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் அனைத்து வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையங்கள் சார்பாக இன்று தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. செபி உள்ளிட்ட 3 சட்டங்களை ஒருங்கிணைத்து பங்குச்சந்தையை ஒழுங்குபடுத்த புதிய மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மானியக் குழு UGC வருகின்ற டிசம்பர் 31ஆம் தேதியன்று தொடங்க உள்ள தேசிய தகுதி தேர்விற்கான பாடவாரியான தேர்வு தேதியை வெளியிட்டுள்ளது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு மாற்றாக ராம்ஜி மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது.
ஈரோடு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த தமிழக காவல்துறைக்கு தவேக தலைவர் விஜய் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலை உறுதி சட்டத்தை ரத்து செய்து அதற்கு பதிலாக விபிஜி ராம்ஜி என்ற புதிய சட்ட முன்வடிவை கொண்டு வந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். டெல்லியில் பாரத் கால் டாக்ஸியை ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவெற்றியூரில் மீன்பிடி துறைமுகத்தில் கடல்சார் உயரடுக்கு படையினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அமைச்சர் R.S. ராஜகண்ணப்பன் அவர்கள். அணுசக்தி துறையில் தனியார் நிறுவனங்களை அனுமதிக்கும் மசோதா மாநிலங்களவையிலும் நிறைவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. இனி ரயில்வே முன்பதிவு பட்டியல் 10 மணி நேரத்திற்கு முன்பே வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஓமன் இடையே ஒருங்கிணைந்த பொருளாதார கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அமெரிக்க வரி விதிப்பால் தமிழ்நாடு ஏற்றுமதி துறைக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளதற்கு விரைந்து தீர்வு காண பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். திருவண்ணாமலையில் தீபத் திருவிழாவை முன்னிட்டு மகாதீபம் ஏற்றப்பட்ட மலையில் புனித நீர் தெளித்து சிறப்பு பூஜை நேற்று நடந்தது. இந்தியாவில் சராசரி ஊழியர்களின் சம்பளம் 2026ஆம் ஆண்டில் 9% அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100 நாள் வேலை திட்டத்தின் பெயரை மாற்ற எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் பேரணியில் ஈடுபட்டனர். கோவையில் அமைய உள்ள 2 நூலகங்களுக்கு நூல்கள் கொள்முதல் செய்ய 26ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 16% அதிகரித்துள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார். சேலத்தில் கோவில்களுக்கு சொந்தமான 800 ஆண்டு பழமையான கல் மண்டபங்களை பழமை மாறாமல் புனரமைக்க ஹைகோர்ட் ஆணையிட்டுள்ளது. கொளத்தூரில் 25 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட பேரறிஞர் அண்ணா திருமண மாளிகையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். மகளிர் சுய உதவி குழுக்கள் தயாரிக்கும் பொருட்களின் கண்காட்சியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். மார்கழி மாதத்தை ஒட்டி திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் இன்று முதல் சுப்பிரபாத சேவைக்கு பதிலாக திருப்பாவை சேவை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனிமொழி MP தலைமையில் 11 பேர் கொண்ட சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு திமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ளது. சிறுபான்மையினர் ஆணையத்தின் 38 மாவட்ட கள ஆய்வு அறிக்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு விடுமுறையை ஒட்டி உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் காற்று மாசு அதிகரித்துள்ளதால் அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களுக்கு 50% ஊழியர்கள் மட்டுமே வர டெல்லி அரசு உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.